திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். கிறிஸ்து வருவதாக கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே, இப்பொழுது கிறிஸ்துவர்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடைமலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழுது பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்தவை யாவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திரும்பவும் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான்.
அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது ஆட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக விடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மையை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்ன நாள்? என்ன நாள்? வருடத்தை கடைசி வருடத்தின் கடைசி நாளா? ஓகே, உண்மையா? இது கடைசி நாளா? ஓகே, அப்படியே எடுத்துப்போம். ஸோ இன்னைக்கு ஆண்டின் கடைசி நாள். கடைசி அப்படின்னு சொன்னாலே ஒரு புதுசாக ஏதாவது ஒரு தொடர்பு தான் அர்த்தம். இந்த வருஷம் 12 மாதங்களில் என்னெல்லாம் நடந்திருக்குல்ல, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. சில பேர் குடும்பத்தில் திருமணம் நடந்திருக்கும், சில குடும்பத்தில் குழந்தைகள் இருந்திருப்பாங்க, சில குடும்பத்தில் யாரை மறைத்திருப்பாங்க, சில வீட்டில் நிறைய விசேஷம் நடந்திருக்கும், சில துக்கம் நடந்திருக்கும், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கும். இருந்தாலும் இன்னைக்கு கடைசி நாளாக இருக்கிறதுனால நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் என்று. ஏனெனில் இந்த முழு ஆண்டு கடவுள் நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. யூஸ்வலாக ஒரு ஒயிட் போர்டு நீங்கள் வச்சுட்டு அதில் ஏதாவது ஜஸ்ட் ஒரு பிளாக்கை ஏதாவது மாற்றிடுச்சுன்னா பெரும்பாலும் நம்ம அந்த ஒரு பிளாக் மார்க் தான் நம்ம எடுத்துக்கணும். சுத்தம் இருக்கிற ஃபுல்லாக ஒயிட் போர்டை நம்ம அதை கவனத்தில் எடுத்துக்க மாட்டோம். நம்ம லைஃப் அப்படிதான். ஒரு வாழ்க்கையில் நல்லது நம்ம நிறைய பார்க்கறதில்ல. கெட்டதான ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம சீரியஸாக எடுத்து அதையே சிந்திச்சுட்டு. ஆனால் இன்றைக்கு திருச்சபை நம்மளுக்கு இந்த கடைசி நாள் நன்றி நாளாக நம்மளுக்கு தெரிவிக்கின்றது. அதனால இன்றைக்கி சாயந்தரம் திருப்பள்ளியில் முதல் நம்ம ஆராதனை வைக்கிறோம். கடவுளுக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு சின்ன பாசிங்காக போயிடும். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா கடவுளோடு நம்ம இருக்கிறோம், கடவுள் நம்மளோட இருக்கிறாருன்றது தான் முக்கியமானது. கிறிஸ்துவர்களே, இந்த என்னுடைய நற்செய்தி நான் பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. வாக்கும் என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது ஏவதும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று சொல்ல வார்த்தை. இந்த ஒரு பேசேஜ் இந்த முழு பைபிள் என்ன இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பேராகிராஃபில் இருக்கு. கடவுளுடைய வார்த்தை
வார்த்தை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்ட்டு இந்த நற்செய்தி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய வார்த்தை என்பது என்ன? நம்ம எவ்வளோ மொழி பேசுகிறோம்ல, சில மொழி வந்து நமக்கு புரியாது. இப்போ இந்தியாவில் எவ்வளோ மொழி இருக்குது சொல்கிறாங்க, 3000 மேலே மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவிலே. ஆனால் சில மொழிகள் நமக்கு தெரியும், சில மொழிகள் நமக்கு தெரியாது. தெரியாத ஒரு மொழியை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஆனால் அது ஒரு மொழி தான், அது ஏதோ ஒரு கம்யூனிட்டி வந்து பேசுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்மளுக்கு ஒரு மொழி இருக்குது, அந்த மொழி நம்மளுக்கு முக்கியமானது. அதுபோல் மொழி வந்து எல்லாருக்கும் முக்கியமானது. ஆனால் ஒரு மொழி ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா, எனக்கு புரியாத ஒரு மொழி வந்து பேசும் பொழுது அது ஜஸ்ட் ஒரு சத்தம், கரெக்ட் தானே? அது ஒரு சவுண்ட் இல்லையா? இன்னைக்கு நற்செய்தி இதுதான். வார்த்தைன்றது வந்து ஒரு சத்தம், சவுண்ட். அதுதான் சான்ஸ்கிரிட்டில் வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி சத்தம்னு சொல்லுவாங்க, சவுண்ட். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கணும், ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு நாய்ஸ் பண்ணும், ஒரு சத்தம் கிரியேட் பண்ணும். நீங்கள் இந்த பூ எடுத்து கீழே நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு சத்தம் கிரியேட் பண்ணும். இப்போ நான் இப்படி தட்டுறேன், அது கூட ஒரு சத்தம் இல்லையா? அந்த சத்தம் வந்து இந்த நம்ம இந்தியா நாட்டில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. இந்த சத்தம் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவிருக்கு. ஒரு சத்தம் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது. உலகத்தில் இருக்க எல்லா சத்தமும் ஒரே இடத்துல. நீங்கள் ஷீஷோர் போனீங்கன்னா, கடற்கரைக்கிட்ட போனீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். ஒரு அந்த காற்று, அந்த ஒரு சத்தம். என்ன சத்தம்? என்ன சத்தம் கேட்டிருக்கீங்களா? நிறைய பேர் வேலை அடிக்கல தானே கேட்டிருக்கீங்களா? சத்தம் ஓம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இது வந்து இந்துக்கள் சத்தம் கிடையாது, ஓகே? அது வந்து நேச்சர் இருக்கிற சத்தம். நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் இந்த சத்தம் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சத்தம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லா சத்தமே உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கடவுளை போற்றுகிறது அர்த்தம், ஓகே? ஓம்ன்றது வந்து இந்துக்களுடைய கடவுளுடைய வார்த்தை கிடையாது. அது வந்து நேச்சர். உலகத்தில் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டோம்னா அந்த சத்தம் தான் கேட்கும். இல்லை நீங்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு வெளியே நீங்கள் போகிறப்போ அந்த ஒரு சத்தம் புரியும். அந்த சத்தம் கூட இதை தான் சொல்லுது. இந்த சத்தத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெருசாக இருக்கிறது, ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். அதாவது அது வந்து கடவுளை போற்றுகிறது. உலகத்தில் இருக்க சத்தம் எல்லாமே கடவுளை போற்றுகிறது, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது. உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துது, போற்றுகிறது அப்படின்னு சொன்னால் மனிதர்களாக நாம் தான் செய்யணும். இன்றைக்கி வந்து விசேஷமாக கடவுள் வந்து அவர் வார்த்தை மூலிமா இந்த உலகத்தை உண்டாகட்டும். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் கடவுள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதுக்கு வந்து உண்மையிலே கடவுளுடைய அறிவு ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் கடவுள் வந்து நமக்கு சில சாதாரணமாக கடவுளுடைய வார்த்தைக்குள்ள நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கிறிஸ்துவனுடைய வார்த்தை தான் கடவுள் தான் வார்த்தை. அப்போது சில நேரத்தில் வந்து மனசாட்சியோடு கடவுள் நமக்கு பேசுவார். மனசாட்சியோடு அந்த சத்தத்தோடு நமக்கு பேசுவார். நீ செய்வது சரி, சரியில்லை, தவறு, இது நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையோடு சொல்லுவார். அப்போது அந்த மனசாட்சியோடு நம்ம கடவுளுக்கு பேசும் பொழுது அந்த சத்தத்தை வந்து நம்ம கேட்கணும். இப்போது நீங்கள் ஒரு ஃபேன் சுற்றுது, அந்த ஃபேனுடைய சத்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து காது கொடுக்கணும். அப்போ தான் அந்த சத்தம் கேட்கும். அது யாரை விரும்புகிறாங்க, அந்த இரும்புடைய நம்ம காத்தப்படுது. அப்போ அந்த இரும்பில் கூட வந்து ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம காதில் கேட்குது. அதுபோல் கடவுளுடைய வார்த்தை கூட வந்து நம்ம கேட்கணும். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. கடைசியில் வந்து நம்ம வந்து எந்த ரீடிங் படித்தோம் என்ன சொல்கிறது, ஆண்டவரின் அருள் வாக்குன்னு சொல்லுவோம். ஆண்டவரின் அருள் வாக்கு, அதுதான் வார்த்தை. கடவுள் வந்து வார்த்தை மூலியமா தான் நம்மகிட்ட பேசுகிறார். கடவுள் அந்த வார்த்தை மூலியமா இந்த உலகத்தை உண்டாக்கினார். கடவுள் இந்த வார்த்தை மூலியமா தான் நம்மோடு இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை தான் உயிர். இந்த வார்த்தை தான். ஒருவேளை நம்ம பேசுகிற வார்த்தை வெளியே வரல அப்படின்னா ஒரு மூச்சு இல்லைன்னா தானே, மூச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம பேசணும். அப்போது கடவுளுடைய வார்த்தை வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது
அப்படின்றது வந்து என்னுடைய நட்சத்திரம் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறது. அதனால வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படணும். வார்த்தைக்கு வந்து நம்ம எப்போதுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். வார்த்தை எப்போதுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை வந்து கடவுளுடைய வார்த்தையாக இருந்ததுனால அது நம்ம எப்பொழுதுமே அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. அதுதான் எண்டாகும். என்னுடைய நற்செய்தி முழுமையாக வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. இந்த வார்த்தை மூலியமாக தான் இந்த உலகமே உண்டானது. இந்த உலகத்தில் இருக்கிறது அனைத்தும் படைக்கப்பட்டது, படைச்சது கூட அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. இந்த மாதிரி ஒரு ஞானம் வந்து கடவுள் வந்து இந்த சாதாரண ஒரு நற்செய்தி மூலம் நமக்கு கொடுக்குறாரு. நம்முடைய வார்த்தை எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக இருக்கும். ஏன்னா வார்த்தை தான் நம்மளை உண்டாக்குறது. அந்த வார்த்தை நம்ம கொடுத்துருக்காரு. நாம் பேசக்கூடிய வார்த்தை கூட எப்போதுமே அன்புக்கு சார்ந்ததாக இருக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. ஒருவேளை நான் கொடுக்குற சத்தம் வந்து ஒருத்தருக்கு வந்து பெயின் கொண்டு வருதுன்னா அது வந்து வார்த்தையை பெயின் இல்லையா? கரெக்ட் தானே? அப்போது நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையான உயிருள்ள வார்த்தையாக. உயிர் அப்படின்னா ஆண்டவர் இயேசு. எல்லாமே நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்கும். கடவுளுக்கு சார்ந்தது நம்முடைய சிந்தனை, செயல், சொல் இது எல்லாமே வந்து கடவுளுக்கு சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பெல்லாம் நீங்கள் வந்து கடவுளுக்கு சார்ந்த விஷயங்கள் பேசும் பொழுது அங்கே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு அமைதி இருக்கும், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ஒற்றுமை இருக்கும். எங்கே வந்து கடவுளுக்கு சார்ந்த இல்லாத வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது அங்கே எப்போதுமே கன்ஃபியூஷன் இருக்கும், அங்கே எப்போதுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எப்போதுமே அங்கே வந்து ஒரு குழப்பம் இருக்கும், அப்புறமா ஒரு சண்டை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும். அதனால இன்று நற்செய்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்போதுமே கடவுளுடைய வார்த்தைகளை பேசுவோம். கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். கடவுளுக்கு சார்ந்த விஷயத்தை நம்ம பேசினால் அது வந்து நமக்கு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், ஒரு சந்தோஷம் கொடுக்கும், மற்றும் அது நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு போகும். அது எப்போதுமே உயிராக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை எப்போதுமே சாவே சாகும். நம்ம எல்லாரும் சாகலாம். இந்த கடவுளுடைய வார்த்தை சாவே கிடையாது. ஏனெனில் அது கடவுளோடு இருந்தது, கடவுளாக இருந்தது மற்றும் கடலுக்கு சார்ந்தது. அதனால என்னுடைய நாளில் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளுக்கு வந்து நம்ம கடவுளுக்கு எவ்வளோ நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அது நம்ம யாரும் எழுதி வைக்கிறது கடவுள் எவ்வளோ நல்லது செய்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு மனசில் நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதனால என்னுடைய திருப்பலியில் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த ஒரு ஆண்டு நம்ம கொடுத்ததுக்காகவும் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்ததாகவும் திருச்சிக்கு கொடுத்ததுக்காக திருச்சிக்கு மூலியமாக எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றிருக்கேன். அதனால் என்னுடைய நாளுக்காக நான் நன்றி செலுத்தி மற்றும் மீண்டும் ஒரு நாட்களில் நம்ம எப்பொழுதுமே உடைய வார்த்தை கேட்டு அதை நடத்தக்கூடிய ஞானமும் அறிவும் தாரும் சொல்லி இந்த திருவிழியில் கொண்டாடுவோம். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையானவர்களோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வுகளின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதியதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வாழ்வது முதன்மை வாழ்வதோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை உணர்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. செய்யுங்கள்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாய் புனித மரியாவுடைய கணவனான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உன்னதவராயிருந்தவராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேதும் மனமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இதை படிக்க நாம் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்து நன்மைகளை நிறைவேற்று எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுணர்வு என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்ததற்கு ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை நோக்கி உமது திரு உள்ளத்திற்கு இருப்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதியுடைய இருக்கிறதா? ஓம் ஆண்டவரும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை புரிந்து கொள்வோம். உலகில் பாவங்கள் போக்கும் இறைவனின் குமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் குமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் குமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நல முடியும்.
நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆதலால் கூட்டம் தரும் அக்கூட்டம் மிகுந்த நிறை நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண விழாவை கொண்டாடி கொண்டவர்களுக்கு இரண்டாம் நாள் உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டுவதற்காகவும் இந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணிவோடு காத்து வழிநடத்திருக்கிற நன்றியாகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு ஒரே குடும்பமாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அன்னை மரியா ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உங்களுடைய தேவைகளை அறிந்து தன்னுடைய மகனிடம் கடந்து பேச வேண்டுவதற்காக அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் சிந்தனையாக இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மா